சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல அந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பலன்கள் சொல்லுகிற போது என்னென்ன நிமித்தங்கள் எனக்கு தென்படுகிறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் நேரடியாக சந்திக்க முடியும். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களால் நேர வர இயலவில்லை அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பஞ்சநாதன். மேஷராசி என்பர்களே, இந்த வாரத்துடைய வார ராசி பலன்கள் நம்ம பார்க்கும்போது 24ஆம் தேதி மார்ச் மாதமும் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். 25ஆம் தேதி சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதத்துடைய மேன்மையை நம்முடைய நிகழ்ச்சிகளை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அவசியம் ஏகாதசி விரதம் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பாருங்கள். வியந்து பார்க்கும்படி மாற்றங்கள் வரும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்து 25ஆம் தேதி அன்றைக்கு முழுவதும் சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை. அதே மாதிரி அன்றைக்கு சிரவண விரதம் இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு நிறைய நன்மையை தரும். இந்த மாதத்தில் 27ஆம் தேதி பிரதோஷம், சிவபெருமானுக்கு உரிய நாள். சிவனை வழிபட்டு உயர்வடையக்கூடிய அற்புதமான நாள். அன்னைக்கு தான் மாச சிவராத்திரியும் இருக்கு. 28ஆம் தேதி போதாயன அமாவாசை. அமாவாசையில் போதாயனத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு 28ஆம் தேதி போதாயன அமாவாசை. 29ஆம் தேதி அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக முக்கியம். அதுவும் தில தர்ப்பணமாக கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் தர்ப்பணம் கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை சிரார்த்தம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது இல்லை. பலருடைய ஜாதகங்களை பார்க்குறேன், பித்ரு தோஷம்னு தெரிகிறது. சார், நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு படையல் போடுறோமேங்கிறாங்க. படையல் போடுறதெல்லாம் பத்தாது. முன்னோர்களுக்கு மாதந்தோறும் அமாவாசை என்று தில தர்ப்பணம் கொடுக்கணும். எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். அதை முறை தெரிந்தவர்களிடம் கேட்டு எப்படி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு அந்த தில தர்ப்பணத்தை கொடுங்க. அப்படி செய்வதனால் உங்கள் குடும்பத்தில் பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். 30ஆம் தேதி அற்புதமான நாள், யுகாதி, தெலுங்கு வருஷ பிறப்பு அன்னைக்கு. நேயர்களுக்கு யுகாதி பண்டிகையை கொண்டாடக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னார் வள்ளுவர். அந்த மாதிரி இந்த வாரம் நினைக்கிறதெல்லாம் உயர்வா நினைக்க போறீங்க. உயர்வான வெற்றி வரப்போகுது. காசு பணம் சம்பாதிக்கிறது கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி உங்க ஒர்க் பண்ணுவீங்க, ஜெயிச்சிருவீங்க, நல்ல வருமானம் வரும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஒரு பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டம் போட்டு உழைப்பீங்க. சின்ன உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிள் சொல்லி தருவது, பிள்ளைகளை நல்ல டியூஷன் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது, வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான வகையில் அவங்களுக்கு இன்ஜினியரிங் கோச்சிங்கோ
இல்லை மெடிக்கல் நீட் கோச்சிங்கோ எல்லாம் இப்போ தயார் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனில் இப்போ இருப்பீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், நல்ல வருமானம் வரும். உங்கள் வீட்டிலேயே முறையாக பயன்படுத்தப்படாத இடங்களை இப்போ முறையாக பயன்படுத்துவீங்க. சில இடத்தை அடைச்சு போட்டு வச்சிருப்பீங்க, க்ளீன் பண்ணி நல்லா பயன்படுத்துவீங்க. உங்களுடைய சொத்துக்களை வேறு யாராவது அபகரிச்சிருந்தாங்கன்னா இப்போ அபகரிப்பிலிருந்து மீட்டுருவீங்க. உங்கள் சொத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு வியாபார ரீதியாக இருந்த பல சிக்கல்கள் விலகும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஞாபக மறதி அதிகம் வரும்னு இருக்கு. திரும்ப திரும்ப பாடங்களை படிங்க, வெற்றி பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கழுகுமலை கழுகாச்சலமூர்த்தி. அத்தோடு கழுகுமலைக்கு அருகே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பழங்கோட்டை ஆதிபராசக்தி. இந்த 2 தெய்வங்களையும் வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரமா இந்த வாரம் இருக்க போறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் இந்த வாரம் துவங்கிறதுனா அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் போறது பாருங்க. நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு மாணவர்களுக்கு கூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு புகழ் பெருகும், வெற்றிகரமான பயணங்கள் அமையும், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. அதெல்லாமே சிறப்பாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ வேலை மாற்றம் செய்வார்கள். திடீரென்று வேலை மாற்றங்கள் நிகழும். சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கிடணும். சில பேர் டாக்குமெண்ட்ஸை அங்கே வச்சுட்டோம் இங்கே வச்சுட்டோம் தேடுவீங்க. பேங்க் செக் புக்கை கூட பத்திரமா வச்சுக்கிடணும், காணாமல் போகும், அவசரத்துக்கு உதவாது. பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க குறிப்பாக அவங்க தான் கவனமாக இருந்துக்கிடணும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும் போது. கல்யாண விஷயம் கைகூடி வரும். பெண்களுக்கு ரொம்ப உயர்வான நேரமாக இருக்கும். வாகனங்கள் கற்றுக்கிறதுல, 2 வீலர் 4 வீலர் கற்றுக்கிறதுல பெண்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நல்ல செல்வ செழிப்பான சூழ்நிலைகள் இப்போ உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு செய்யணும். குபேரன் வழிபாடு செய்யுங்க, செல்வ செழிப்பு பெருகும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஒரு வார காலம் நல்ல மகிழ்ச்சியான காலம். முதல் 2 நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு. 8ஆம் இடத்துல சந்திரன் போறாரு பாருங்க, அதனால கொஞ்சம் அப்படி அமைதியாக இருந்து கிடக்கும். புதிய முயற்சிகளை முதல் 2 நாட்கள் செய்யாமல் 4ஆவது நாளிலிருந்து செய்யலாம் புதிய முயற்சியை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கிடக்கும். அப்போ இந்த வாரத்தில் இந்த புதன்கிழமை வரைக்குமே கூட 3 நாள் வரை கூட பொறுமையாக இருக்குங்கள்னு நான் சொல்கிறேன். அதாவது 2.5 நாள் புதன்கிழமை மத்தியானம் வரைக்குமே கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரங்க கோபத்தை தவிர்க்கணும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அது இருக்கலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது அடிபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு வரலாம். ஒரு முக்கியமான விஷயமா சகோதரரோடு கலந்து பேசுவீங்க. சில சமயம் அவருடைய பேச்சு உங்களுக்கு குத்தலாகப்படலாம். அவர்களால் மனசு கஷ்டங்கள் வரலாம். ரொம்ப காரமான உணவுகளை தவிர்க்கணும். இப்போ வருமானம் வருமாங்க, நல்ல வருமானம் வரும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான வளர்ச்சி வரும். கலைஞர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். வியாபார பெருமக்கள் உங்களுடைய வியாபார ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து படிக்கணும். வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், வெளியிடத்துலேருந்து எந்த கம்யூனிகேஷன் வந்தாலும் வடிகட்டி பயன்படுத்துங்க. அதாவது நான் சொல்றது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பல பேர் பொய்களை சொல்லி உங்களை ஏமாற்றலாம். ரொம்ப கவனமாகவே இருங்க. மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் உடல் நலத்திலேயே அக்கறை எடுத்துக்கிடுங்க.
வியாபாரத்தில் கொஞ்சம் ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருங்க. பெண்களுக்கு மகத்துவமான காலம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு உயர்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் பணம் நிறைய செலவாகும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்க. கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை தூக்குவார். 10ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்வார். அவ திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்ப திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும். திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது அந்த வரனுடைய குணநலன்கள் தெரிஞ்சுக்கிடணும். எப்படிப்பட்ட ஆட்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஜோதிடத்தில் பிரசன்னம் பார்க்கறது முறை இருக்கு. வரக்கூடியவங்களுடைய குணநலன்களை அதை காட்டி கொடுத்துரும். அப்படி உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, பிரசன்னத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ பிஸ்னஸுக்கு ஒரு பார்ட்னர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாரு. ஒரு பார்ட்னர் விலகுவார், வேறு ஒரு பார்ட்னர் கிடைப்பார். கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கை கால்கள் அடிபடாமல் பார்த்துக்கணும். சிலருக்கு மூட்டு வலிகள் வரும், சிலருக்கு வாத வலிகள் இருக்கும், சிலருக்கு கைகளில் அடிபடலாம். உங்கள் கம்யூனிகேஷன் ஒன்றுனால பிரச்சனை வரலாம். கடகராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு செய்தியை பதிவு செய்யும் போதும், எந்த ஒரு செய்தியை ஃபார்வேர்டு பண்ணும்போதும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிடணும். வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தத்தில் இப்போ கையெழுத்து போடக்கூடாது. எல்லா ஒப்பந்தத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சிலருக்கு ஆஃபீஸில் உள்ள ப்ராஜெக்ட் முடிஞ்சு போயிருச்சுருவாங்க. திடீர்னு சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட் இல்லைங்க அப்படிம்பாங்க. அஞ்சாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் 12ல் உட்கார்ந்து இருக்கிறாரு. சிலருக்கு சேர் மாறும், பதவி மாறும், இலாகா மாறும். சில பேருக்கு பதவி பறிக்கப்படும். இப்போ எப்ப கவனமா இருக்கணும் பாருங்க. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானை பாருங்க 6ஆம் இடத்துல துவங்கி பாக்கியஸ்தானம் வரைக்கும் போறாரு. இந்த வாரம் ஆரம்பத்தில் சில உடல்நல பாதிப்புகள் வரும். வார இறுதியில் உடல் நலம் தேரும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. வார ஆரம்பத்தில் உடம்புக்கு ஏதோ பிரச்சனைகள் தெரியும். ஐயோ இப்படி ஆய்ப்பூச்சே நினைப்பீங்க. வார இறுதியில் அது நிவர்த்தி ஆகும். வேலை நிமித்தமான ஒரு பயணம் பலருக்கு கூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த கடன் ஒன்று இப்போ அடைபடும். ரொம்ப நாளாக வருத்திக்கிட்டு இருந்துச்சு உங்களே, அந்த கடன் ஒன்று இப்போ அடைபடும். வயிறு சம்பந்தமான ப்ராப்ளங்கள், கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் விலகி செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. திருமணத்திற்கு வரன் பார்ப்பீங்க. எந்த வரன் ஃபிக்ஸ் ஆகுது நினைக்கிறீங்களோ அந்த வரன் விட்டு அந்த வரன் விலகி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அவசர கோலத்தில் எந்த கல்யாணத்தையும் முடிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாம் நின்று நிதானிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் திருமணம்ங்கிறது. லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய சிலர் பிரிந்து போவார்கள் கூட இப்போ இருக்கு. இந்த காலகட்டத்தில் பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்க சுய பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க. புதியவர்களை நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விட வேண்டாம். ஒரு நபரை பற்றி முழுமையாக தெரியாமல் அவரிடம் அதிகமாக பழக வேண்டாம். பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கொடுக்கல் வாங்கலிலும் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய
தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. அந்த அம்மனை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போது. உத்திராடத்தில் ஆரம்பிக்கிற சந்திரன் அஸ்வினி வரைக்கும் போறாரு. கசந்துகிட்டு இருந்துச்சு ஒரு காதல் உறவு, இப்ப திருப்பி இனிக்க ஆரம்பிக்கும். பிரிந்த காதலர்கள் மீண்டும் சேருவாங்க. திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா திருமணத்துக்கு வரன் கூடி வரும். உடம்புல மட்டும் கொஞ்சம் வாய்வு தொந்தரவுகளோ மூட்டு வலிகளோ இதெல்லாம் இப்ப இருந்துகிட்டு இருக்கும். வேலைக்கு போற இடங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிடணும்னு இருக்கு. ஏதாவது சில சிக்கல்கள் வேலையில் இருக்கலாம், வேலை பறிபோகிற அபாயமும் இருக்கலாம். புதுசா பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் இப்ப பெருகுது. புதிய சொத்துக்கள் வாங்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். உங்க பொருளாதார நிலையும் உயரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அவரை வழிபடுங்களேன், எல்லா நன்மைகளும் கூடி வருமே மனுஷன் வாழ்க்கையில. ரொம்ப மனசு கஷ்டம் இருந்துச்சுன்னா பிள்ளையார்பட்டிக்கு போயிடணும். ஒரு மனுஷனுக்கு நல்ல புகழ் வரும்னா பிள்ளையார்பட்டிக்கு போகணும். அந்த பிள்ளையாரை கும்பிடணும், நல்ல புகழ் கிடைக்கும். ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும் விரும்புகிறவங்க பிள்ளையார்பட்டிக்கு போய் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும். ஆனந்தமான வாழ்க்கை மலரும். எனக்கு நல்ல புகழ் வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்க பிள்ளையார்பட்டியில் போய் கும்பிட்டாச்சுன்னா நல்ல புகழ் கிடைக்கும். சார் எனக்கு ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் ஆகணும்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும். இந்த விநாயக பெருமான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அற்புதமான நேரம் இது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல துவங்கி 7ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்ய போறார். உங்க படிப்புல என்னென்ன தடைகள் இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். திருமணத்துக்கு வரன் கிடைப்பதில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகும். இப்போது அமையக்கூடிய திருமண வரன் உங்க சொந்த ஜாதகத்தில் மட்டும் கிரகம் திருமணத்திற்குரிய களத்திர கிரகம் நல்லா இருந்துருச்சுன்னா, இந்த கோச்சார கிரகம் திருப்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல படித்த வரணமையும், பண்பான வரணமையும், அழகான வரணமையும், குணமான வரணமையும், நல்ல வரணமையும் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய காலம். பிஸ்னஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க போறீங்கன்னு இருக்கு. அளவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. காதல் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. சில பேர் ஏமாற்றப்படலாம், ஒரு நம்பிக்கை மோசடி நடக்கலாம், அதனால எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. ஃபினான்ஷியலா நல்லா இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. புதிய விஷயங்களை கத்துக்கிடுவீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. பயத்துல பிரச்சனை இருக்கு, அது சரி பண்ணணும். நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. துலாம் ராசிக்காரர்கள் நாகநாத சுவாமியை வழிபடணும். பரமக்குடி நயினார் கோயில் நாகநாத சுவாமியை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அந்த முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவும் நன்மைதான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்து போடக்கூடிய யோகம் இருக்கு. திருமணத்துக்கு நல்ல வரனமையக்கூடிய யோகம் இருக்கு. ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடணும். உங்க சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். காசு பணம் வருவாங்க, நல்லா வரும், நல்லா பெருகும், நல்லா இருக்கும். திருமணத்துக்கு வரன் கை கூடுமா? நல்லா கை கூடி வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. தாம்பத்திய வாழ்க்கையில் சிலருக்கு குறைபாடுகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப தாம்பத்திய வாழ்க்கையில
குறைபாடுகள் இருக்கும். அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகளை இளம் தம்பதிகள் பெற்றுக்கொள்வது நல்லது. சிலருக்கு கால்களில் இப்போ பிரச்சனை கொடுக்கும். எது இருந்தாலும் நிவர்த்தியாவதற்கு வழிகள் உண்டு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன், அவரை வழிபடுங்க. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல காசு பணம் வருங்க. கடுமையாக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தம் விலகி போயிருக்கும், ஒரு பந்தம் போயிருக்கும், அது திரும்ப வந்து உங்கள்ட்ட சேர்ந்துக்கிடுவாங்க. ஒரு நல்ல நட்பு, கையை விட்டு மீறி போன நட்பு மீண்டும் வந்து சேரும். கனிவா பேசி அந்த நட்பை இணைச்சுக்கிடுவீங்க. இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் நன்மை, நல்ல வேலைகளுக்கு முயற்சி பண்ணலாம், சூப்பரா அமையும். திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்பப்போ ஒரு ஞாபக மறதியும் வந்துட்டு போகும். சந்திர பகவான் இருக்காரு 2ஆம் இடத்துல துவங்கி 5ஆம் இடம் வரைக்கும் போறாரு. நிறைய பேர் இப்போ காதலில் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாரம், ஹையர் எஜுகேஷன் அமையக்கூடிய வாரம், அப்படிலாம் நன்மைகள் இருக்கு. திருமணத்துக்கு நல்ல வரன் கூடிய கைகூடி வருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடுங்கள், நிம்மதி பெருகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும்னு இருக்குங்க. புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சிவபெருமான் வழிபாடு செய்வதனாலே பெரிய வெற்றிகள் வரும்னு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. கொஞ்சம் நாவடக்கம் தேவைப்படுது. எதுலையும் அவசரப்பட்டு பேசக்கூடாது. ஒரு மனோ தைரியம் உங்களுக்கு இருக்கு, சரி. ஆனால் நீங்க பேசும்போது சில நேரம் அடுத்தவர்கள் மனது புண்படுகிறது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. குடும்ப உறவுகள், கட்டின மனைவி, பெற்ற தந்தை, அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசிடுவீங்க. பேச்சில் இன்னும் கொஞ்சம் கனிவு தேவைப்படுது. வருமானம் பெருகுமாங்கன்னா நல்ல வருமானம் பெருகும், நல்ல சொகுசு வாழ்க்கை அமையும், நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறும். பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டு இருக்கு. ஆனால் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள், அவரை வழிபடணும். அதே மாதிரி எந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வேண்டுமானாலும் வழிபடலாம், உங்களுக்கு நிம்மதி பெருகும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வாரம் இந்த வாரம். சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். சில பேருக்கு வெளியூர், வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனசுல ஒரு கஷ்டம், குடும்பத்தை பற்றின பிரச்சனை, வியாபாரத்தை பற்றின பிரச்சனையும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சில வேதனைகள் மறையும். நமக்கு எதிர்காலம் நல்ல காலம் தான் ஏன் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப பிறக்கும். அட்டமாதிபதி புதன் பகவான் ராசியில வக்கரமாக போய் உட்கார்ந்து இருக்கிறார். உடல் நலத்தை பார்த்துக்கிடுங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷன் விஷயத்திலையும் ஏமாந்துடாதீங்க. ₹1 கொடுத்தா ₹2 தரீங்கன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நியாயமா உழைக்கிறது தான் கையில தங்கும். குறுக்கு வழியில் வரக்கூடிய பணம் கையில தங்காது. மோசடி பேர் வழிகளிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கு, அது மறுக்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு செய்யணும். அமைதியா உட்காந்து தியானம் பண்ணணும் யோக நரசிம்மர்கிட்ட.
ஒவ்வொரு சாமிகிட்ட ஒவ்வொரு முறையில் கும்பிட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. கோயிலுக்கு போறீங்க, நவக்கிரகத்தில் சனி பகவானை பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் நின்றுக்கிட்டு கும்பிடணும். சனி பகவானே நேருக்கு நேரம் நிற்கக்கூடாது. அதுவே குரு பகவானை கும்பிட்றீங்களா, குரு பகவானுக்கு நேர் எதிர்த்தாற்போல் நின்றுக்கிட்டு குரு பகவானை பார்க்கணும். யோக நரசிம்மரை வழிபடுறீங்களா, உட்கார்ந்து அமைதியாக தியானம் பண்ணி வழிபடணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். இது ஒரு நல்ல வாரம், அதிர்ஷ்டமான வாரம் உங்களுக்கு. எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. முதல் விஷயம், பலருக்கு இப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஆபீஸ் ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் ரீதியாக உயர்வு உண்டு. குடும்பத்தில் பிரிஞ்சவங்க மீண்டும் சேருவாங்க. சின்ன சின்ன ஊழல்கள் நிவர்த்தியாகும். பெரிய அளவுக்கு வருமானம் வந்து சேரும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் ரொம்பவே இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே நேரத்தில் புதுசாக சொத்துக்கள் வாங்கும்போது அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை நல்லா வெரிஃபை பண்ணுங்க. எங்கே இடம் வாங்க போகிறீங்களோ அந்த மனை நன்றாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ எப்படியாவது ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒரு நல்ல வாரமாக அமையணுங்க. எங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் வேணும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் வேணும், எல்லா வகையிலும் நாங்கள் நல்லா இருக்கணும்னா குலதெய்வத்தை சென்று வழிபடுங்க. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக அற்புதமான வழிபாடு. வாழ்க்கையில் மனிதர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சாமியெல்லாம் கும்பிடுவோம், ஆனால் குலதெய்வத்தை போய் கும்பிட மாட்டோம். குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் பிற தெய்வங்கள் உங்களுக்கு அருள் புரிய முடியாது. அது தெரிஞ்சுக்கிடுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் மிக முக்கியமாக அமாவாசை திதியை பற்றி சொல்லியிருக்கேன். 29ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்குள்ள சனி வராது. மூதாதையருக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கொடுங்கள். தில தர்ப்பணம் கொடுங்கள். அப்படி கொடுக்கறதா உங்களுக்கு நல்லது. ஏழரை சனியுடைய இன்னல்கள் உங்களை பிடிக்காமல் இருப்பதற்கு தில தர்ப்பணம் கொடுங்கள். சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு நெருக்கடி இருக்கும். அதெல்லாம் சமாளித்து தான் தீரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். காஞ்சி காமாட்சியை சென்று வழிபடணும். அப்படியே காஞ்சி மடத்தில் போய் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு செய்வதும் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் வழிபடணும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.